வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. இன்றைக்கி என்னோட கிச்சனில் கொங்கு ஸ்பெஷலோட அரிசி பருப்பு சாதமும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வறுவலும் தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். இது செய்கிறது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய பொன்னி புழுங்கல் அரிசி தாங்க எடுத்திருக்கேன். ஒரு கப் அரிசிக்கு 3ல் 1 பங்கு நம்ம துவரம்பருப்பு எடுக்கணும். எந்த கப்பில் அரிசி எடுக்கிறோமோ அதே கப்பில் 3ல் 1 பங்கு துவரம்பருப்பு எடுக்கணும். இந்த அரிசி பருப்பை 2-3 தடவை தண்ணி ஊற்றி கழுவுனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சிடலாங்க. ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்தா ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து அது நல்லா வெடித்ததும் 7-8 பூண்டு பல் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பூண்டு கொஞ்சம் வதங்கினா தான் அதோட ஃப்ளேவர் நல்லா வருங்க. கூடவே வாசனைக்காக ஒரு பச்சை மிளகா ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 15-20 சின்ன வெங்காயத்தை நறுக்கிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் அதில் 2 தக்காளியையும் கட் பண்ணி போட்டுக்கலாங்க. வெங்காயம் தக்காளி ஒன்று சேர்ந்து நல்லா குழஞ்சி வரணும். அதுக்காக கொஞ்சமாக இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாங்க. சாம்பார் தூள்லேயே நம்மளுக்கு தேவையான மசாலா எல்லாம் இருக்கிறதுனால நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கிடைக்கும். காரம் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் அரிசி ஊற வச்ச தண்ணியை நான் சேர்த்துக்க போகிறேன். 1 கப் அரிசி 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கூட துவரம்பருப்பு எடுத்துருந்தோம். இதுக்கு 3லேருந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. கூடவே உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லி இலை, கருவேப்பிலை, அப்புறம் நம்ம பருப்பு சேர்த்துருக்கிறதுனால ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த அரிசி பருப்பை நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு 5லேருந்து 6 விசில் வர்ற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துட்டோன்னா டேஸ்டியான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிருங்க. ஸ்டீம் எல்லாம் அடங்கினதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா கமகமன் வாசனையோட அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்குன்னா இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. அப்படி இல்லைன்னா நெய் பிடிச்சதுன்னா நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கடைசியாக வாசனைக்காக கொஞ்சமாக மல்லி இலை, அப்புறம் துருவன தேங்காய் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்க்குறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துட்டோம்னா கமகமன் வாசனையோட அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு பெஸ்ட்டு சைட் டிஷ்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வறுவல் தாங்க. அப்பளம் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த அரிசி பருப்பு சாதம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 பெரிய வெங்காயம் நறுக்குனது இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு இதில் 2 பூண்டு பல் தட்டி சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் நான் சேர்த்துக்கிறேங்க. உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம். இப்போது அடுத்ததாக கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாங்க. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நல்ல பெரிய பெரிய பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 2 உருளைக்கிழங்கும் 3 கத்திரிக்காயும் எடுத்திருக்கேன். எண்ணெயிலேயே இந்த காய்கறியை 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை இது மேலே நல்லா தெளித்து விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு 8லேருந்து 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டோன்னா காய்கறி நல்லா வெந்துருங்க. இடையில நீங்கள் எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து கலந்து எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா காரசாரமாக கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியலும் அரிசி பருப்பு சாதமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட லைக்ஸ் கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.